கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடான சூப்பர் யூஸ்ஃபுல்லான அதே நேரத்தில் கிரேசியான வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அப்படியே அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துடலாம். சாண்டா கிளாஸை நீங்கள் ப்ளே பண்ணுறதுலேருந்து அவருக்கு தாடி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வரைகிறதுலேருந்து அண்ட் நார்த் போலில் சேண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேண்டாவை ஃபைன் பண்ண முடியுமா, உண்மையாலுமே நார்த் போலில் சேண்டா இருக்காரா அப்படிங்கிற பல விஷயத்துக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது கிறிஸ்மஸில் என்னென்னலாம் பண்ணால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒய் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் வெப்சைட்டு. அதாவது கிறிஸ்மஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதனால் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் இவ்வளோ ஒரு கரேஜான ஆளாக இருக்கார், அது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு ஃபண்டமெண்டல் நீட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ செலிப்ரேட் பண்ணுறதை விட ஆதி காலத்தில் கிறிஸ்மஸை எவ்வளோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். கூடவே ஸ்டோரி போர்டு ஆப்ஷனும் இருக்கும். இந்த ஸ்டோரி போர்டை பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி போர்டு நரேஷன் நடக்கும் இல்லையா, அது எல்லாமே இங்கேருந்து எடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ரேஸியாக இருக்கும் அண்ட் சூப்பர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது நார்த் சாண்டா ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலிமா நார்த்தில் சாண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதாவது நார்த் போலில் சாண்டா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவரை ஃபைன் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ட்ராக்கர்ஸ் மாதிரியான ஆப்ஷன் வந்து ஃபன்னாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜாலியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்டா கிளாஸ் சம்மந்தமான அண்ட் கிறிஸ்மஸ் சம்மந்தமான சின்ன சின்ன மியூசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அழகாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் ஜாலியாக கேட்டுக்க முடியும். கிறிஸ்மஸ் பார்ட்டிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ சாண்டா கிளாஸ் சம்மந்தமான அண்ட் கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஏகப்பட்ட மொபைல் கேம்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஜாலியாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட்டு நேவிகேஷன் கேம்ஸ் தான். ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணுறீங்க, சாண்டா கிளாஸ் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை கிறிஸ்மஸ் சம்மந்தமான கேம்ஸ் எல்லாமே ஜாலியாக அவங்களோட மொபைல் டிவைஸ்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஜாலியாக ப்ளே பண்ணலாம். இன்னும் மல்டிபிளான ஃபீச்சர்ஸையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் கேம்னு கூட சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து உள்ள அவைலபிளாக இருக்குது. ஜாலியாக ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்க முடியும். கூடவே நார்த் போலோட நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் அந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இது. கூடவே கிறிஸ்மஸ் அப்படிங்கிற .com இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன பொருள் தேவையோ அதையும் இங்கேருந்தே பை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மேபி யூகேல இருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சாண்டா ட்ராக் கூகுள் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா சாண்டா கிளாஸ்க்காகவே எஸ்பெஷலாக அவங்க க்ரியேட் பண்ணது தான் இந்த வெப்சைட். இது எதுக்குன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஃபன் ஃபில்டான வேர்ல்டை வந்து அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டோரி போர்ட், நரேஷன் ப்ளஸ் கேம்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உள்ளே இருக்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். நான் இதை வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 ஃபீச்சர் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ 13 ஃபீச்சருக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அப்பையும் ஒவ்வொரு ஈஸ்டர் அப்பையும் பார்த்திங்கன்னா இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் வர்றாங்க. புனித வெள்ளி வரும்போது கூட இவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்க முடியும். சாண்டா கிளாஸுக்கு இந்த மாதிரி வந்து பியர்டில் வந்து பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் அவரோட சாண்டா கிளாஸுக்கு வந்து கெட்டப் வந்து கொடுக்குற மாதிரியும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஜாலியாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்டதாக ஓவராலாக நம்ம கவர் பண்ணியிருப்போம் லாஸ்ட் வீடியோலேயே. ஆனாலும் இது பார்த்திங்கன்னா நியூவான விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எல்ஸாக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சாண்டாவோட ஹெல்ப்பராக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாண்டாவோட ஹெல்ப்பராக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்தமான ட்ரெஸ்ஸு அண்ட் உங்களோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே வந்து இங்கேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோகிராஃபாகவும் எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி ஆப்ஷனும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன்னாக கூலாக சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோரி போர்ட் நரேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே நார்த் போல் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான வெப்சைட், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும் கூட. அதாவது நார்த் போல் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பை பண்ண முடியும், இருக்க முடியும், ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் சார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு நார்த் போலுக்குள்ளே மனுஷங்க இருந்தால், எல்ஸ் இருந்தால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாலியாக இருக்கும். இதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயிங் வெப்சைட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பையிங் வெப்சைட்டாகவும் மாற்றிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. மற்றபடி ஜாலியாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டாப் ரேஞ்சில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே கேம்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சாண்டா கிளாஸ் வில்லேஜ் .com அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சாண்டாஸ் பற்றின ஸ்டோரிஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் நீங்கள் ஜாலியாக வந்து ரீட் பண்ணிக்க முடியும்.
இது ஒரு நாள் மட்டும் தான் அவைலபிள் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் அவைலபிள் ஆகும். அதுக்கு மேலே இந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. கிறிஸ்மஸ் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திரும்ப வந்து ரீஅப்பியர் ஆயிரும். இதுதான் இந்த வெப்சைட்டோட ஆச்சரியமான விஷயமே. அண்ட் சிஎஸ் வில்லேஜ் அப்படிங்கிற அடுத்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஸ்டோரிஸ் தான் இருக்கும். என்ன மாதிரி ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து ஏகப்பட்டது வந்து அவைலபிளாக இருக்கும். கூடவே இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் அனிமேஷனாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிக்சர் அனிமேஷன் இருக்குது அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட நரேஷன் இருக்கும். அதாவது ஒரு கேரக்டர்ஸ் பேசிக்காமல் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜை வச்சே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மஸ் ஃபன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த சிஎஸ் வில்லேஜ் மாதிரியே தான் அதுவுமே இருக்கும். கிட்டத்தட்ட டிட்டோ காப்பி மாதிரி தான். ஆனால் எக்ஸ்மஸ் ஃபன் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ்னா யார் என்ன அவர் உண்மையானுமே இருந்திருந்தால் அவரோட ஃபுட்டேஜ் லீக் ஆனதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கிற சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கே ரீடைரக்ட் ஆகும். மோஸ்ட்லி இங்கே டேப் பண்ணால் யூடியூப்பில் தான் திரும்பவும் ரீடைரக்ட் ஆகி வரும். ஆனால் நீங்கள் தனியாக சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காது இல்லையா. இங்கேருந்து போகும்போது ஓகே நம்ம என்ன ஃபுட்டேஜ் தர்றோமோ அது வந்து டேரெக்டாக கிடைக்கும். இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. ஆனால் சிலதெல்லாம் போரிங்கானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக இருக்க மாதிரியான வெப்சைட் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் சேஃப் நியூ இயர். ஜாலியாக கொண்டாடுங்க. டேக் கேர்.